ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பொடுகு எல்லாமே கிளியர் பண்ணி நல்ல ஒரு க்ளீனான ஹேர் கொடுக்கறதுக்கும் கருமையான நீளமான அடர்த்தியான கூந்தல் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நம்ம வந்து துளசி எடுத்துக்கலாம். துளசி இலைகள் நம்ம வந்து ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். துளசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடுகலாமே போக்கிரும். நம்மளுக்கு தலையில் அரிப்பு ஏதாவது இருந்தாலும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு முடியை நல்லா க்ரோத்தாக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது சங்குப்பூக்கள் ஒரு 15 எடுத்திருக்கேன். இந்த சங்குப்பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணும்போது மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணும்போது அதே சமயத்தில் இளநரையை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கனால முடி வந்து நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடியை கருமையாக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடிக்கு மேலேயே எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா முடியை கருமையாக மாற்றி கொடுக்கும். இளநரையை கட்டுப்படுத்தி முதுநரை வராமல் தள்ளி போடும். அதே சமயத்தில் முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காயிலையும் நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்மளுக்கு வந்து முடியோட வேரை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுக்கும். அந்த வேர்க்கால்கள்லேருந்து வர முடியை நல்லா ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் முடியை வந்து நல்ல மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடக்கிறதோட நம்மளுக்கு இளநரையும் கட்டுப்படுத்தும். இப்போ இந்த நெல்லிக்காவை அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்த்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது தேயிலை இருக்கு இல்லையா, அது வந்து வாங்கினேன். ட்ரையாக இருக்கிறத வாங்கினதுனால அதை வந்து தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த லீஃப் மாதிரி நல்லா சாஃப்டாயிரும். இதை நான் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னா முதிர்நரை வராமல் தள்ளி போடும், முதிர்நரையை கட்டுப்படுத்தும். முதிர்நரை ஒரு சில பேருக்கு வந்து 1-2 முடி வர ஆரம்பிச்சிருந்ததுன்னா அது வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடக்கும், கருமையான ஒரு ஹேரை கொடுக்கும். அதனால இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தேயிலை லீஃபில் உள்ள அந்த ஊற வச்சுருந்தோலே அந்த தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாய் வச்சு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு கையில் இந்த ஹீட்டு தெரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம காய்ச்சி எடுக்கணும். மீடியமாக வச்சுக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமாக வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நுர வரும்போதே நீங்கள் வந்து இறக்கிடாதீங்க. நல்லா வந்து பொங்கி நல்ல நுர வந்துகிட்டே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இது வந்து சூடாகிட்டே இருக்கும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த ஆயில் நடுவில் சூடு ஏற இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்க்குறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை தான். வேம்பாலம் பட்டை ஒரு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்ல இளநரையை கட்டுப்படுத்தும். அதே சமயத்தில் முதுநரை வராமல் தள்ளி போடும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடக்கும். எனக்கு வந்து வேம்பாலம் பட்டை ஒரு சில இதிலலாம் சேர்க்கறதுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடி வந்து லைட்டாக ஒரு பிங்க் சைடில் இருக்கும். அது வந்து வெயிலில் போகும்போது நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்ல ஒரு நீளமாக வரும் ஹேரு. அதே சமயத்தில் நல்ல கருப்பாக முடி வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இதை சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுர வந்துகிட்டே இருக்கும். நல்லா நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆயில் கெட்டு போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு உங்களுக்கே தெரியும் அந்த சலசலப்பெலாம் அடங்கும்போது ஆயில் வந்து வெயிட்லெஸ்ஸாக தெரியும். அதே சமயத்தில் இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் நுரையெல்லாம் அடங்கின உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் ஆயில் கரிஞ்சு போயிடும். அப்படி கரிஞ்ச உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பக்குவமாக இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போவே நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேர்வை தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஆயில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்லா ஆறினோன்னே ஒரு 2 நாள் வரைக்கும் ரெஸ்ட் விடுங்க. இந்த வேம்பாலம் பட்டையோட எசன்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக இறங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லை 1 டே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாவது நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா 1 டே 2 டேஸ் வரைக்கும் ஆயில் நல்லா ஊறி இருக்குது. இது வந்து காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டையோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்குது. இந்த ஹேர் ஆயில் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹேர் சில்கியாக கிடைக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். பொடுகெல்லாமே போகும். கருகருன்னு நல்ல அடர்த்தியான நீளமான ஹேர் கிடைக்கும். அதே சமயத்தில்
இளநரை கட்டுப்படும், அதே மாதிரி முதிர்நரை வராமல் தள்ளி போடும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ஆயில் போதுங்க உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் 3 தடவையாவது நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷாம்பஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே இதை அப்ளை பண்ணிவிட்டு சடை பின்னிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஷாம்பஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வாரத்தில் ஒரு 2 தடவை தான் நீங்கள் வந்து ஹேருக்கு ஷாம்பஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அடிக்கடி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் முடி கொட்டும். அதே சமயத்தில் வாரத்தில் ஒரு 3 தடவையாவது ஆயில் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தாக வராது. ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஆயில் காய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான ஹேர் க்ரோத்து சீக்கிரமாக நடக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அதே சமயத்தில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.